ஃப்ளைங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து பைலட் ஆகணும்னா இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணுத்தையும் பைலட் ஆகலாம். இது வந்து பேரா கமாண்டோஸ்ன்னு சொல்லிட்டு சியாச்சன் கிளேஷியர் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி டேங்க்ஸ், கன்ஸ், இந்த மாதிரி பல கோடி கணக்கில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் வந்து உங்களை நம்பி ஹேண்டில் பண்ணுறது கொடுத்தாங்க. தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரஸ்ட் விச் த பீப்புள் ஆஃப் இந்தியா place on you. இதெல்லாம் வந்து இந்தியன் நேவியோட சப்மரீன், வார்ஷிப்ஸ், இது இந்தியன் நேவியோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஒரு ஏர்க்ராஃப்டோட விலையை பார்த்தீங்கன்னா thousands of crores. That is the amount which is paid by the government of India for this weapons which is given to you. So being in the Army, Navy, Air Force, this is exactly உங்களுக்கு கிடைக்கிற opportunity. நான் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ண ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்கள். சவுண்ட் இல்லை, சவுண்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மியோட கன்ஸ், ராக்கெட்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது வார் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. பட் இது வந்து ஒரு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், போர் விமானம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது ஹெலிகாப்டர்ஸ். இது வந்து பேரா ஜம்பிங் சொல்லுவோம். ஒரு விமானத்தை வந்து ஒரு 20,000 feet வந்து ஜம்ப் பண்ணுறோம். ஸோ அது பார்ட் ஆஃப் ட்ரைனிங். அது கேட்கறதே உங்களுக்கு கூஸ் பம்ப் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் எவ்ரிடே ஜாப் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இன் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், ஒரு டெய்லி ஜாப், 9 to 5 ஜாப் அப்படின்னு தோணாது. இட் இஸ் மச் மோர் தென் ஜாப், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஒரு 2 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு எனக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் என்னோட கோர்ஸ் எனக்கு கொடுக்குது. இட் இஸ் அ சேலஞ்ச் விச் கீப்ஸ் மீ ஹாப்பி, விச் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்ரி டே. அண்ட் அதான் நீங்கள் இந்த கிளிப்பில் பார்த்தீங்க. இவங்களாம் வந்து ஃபைட்டர் பைலட்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப பேர் பைலட்ஸ் ஆகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓப்பன் ஃபார் ஆல் ஈக்குவல் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். தேர் இஸ் நோ இன்இக்வாலிட்டி ஆஸ் சச். இதான் ஃபைனல் சியாச்சன் கிளேஷியர்னு சொல்கிறோம். ஏர் டெம்பரேச்சர் எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு இப்போ வெயிலூரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? ரேண்டம் கெஸ். 40. ஓகே, ஃபாரன்ஹீட் சொல்றீங்களா? டிகிரி செல்சியஸ்ல ஒரு 40 டிகிரி இருக்கும். இது வந்து சியாச்சன் கிளேஷியர். ஐஸ் ஃபார்ம் ஆகிற டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். இங்க வந்து டெம்பரேச்சர் -55 டிகிரி செல்சியஸ். அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல உலகத்துல எந்த ஆர்மியும் ஆப்ரேட் பண்ணாது. இட் இஸ் ஒன்லி இந்தியன் ஆர்மி which is operating at such cold temperatures. அதுக்காக ட்ரைனிங் வந்து only in Indian Army you will get to see. So that was a short video clip. எப்படி இருந்துச்சு? ஆடியோ நல்லா இருக்கும் because it had good sound, but no problem. That was just to give you introduction of what we do as officers in Indian Armed Forces. So next 15-20 minutes I will just show you the opportunities which as engineering graduates, as engineering students, Indian Army, Navy, Air Force lo we enna வேலை வாய்ப்பு இருக்குது. lot of people from வேலூர் வந்து ரொம்ப பேர் ஜாயின் பண்றாங்க. நான் ஆக்சுவலா டைரக்டர் சைடுல பேசிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் ஜாயின் பண்றது வந்து ஒரு சோல்ஜர் லெவல் இல்லைன்னா ஒரு சேலர் லெவலில் ஜாயின் பண்றாங்க. அது வந்து ஒரு வெரி பேசிக் லெவல். நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. You can all join directly as officers in Indian Armed Forces. In the officer வந்து group 1 post equivalent to IAS, IPS, IFS. நீங்க எந்த group 1 post எடுத்தாலும் all post equivalent தான் Indian Army ஒரு officer post. So நான் Indian Armed Forces சொல்லலாம். It is 3 services: Army, Navy, Air Force. எல்லாருக்கும் தெரியும். I hope I don't have to explain basics. In the moon forces same da Indian Armed Forces கூப்பிடுறாங்க. So my presentation over the next 15-20 minutes will cover the following points. First of all, why நீங்க வந்து Indian Armed Forces join பண்ணணும் as a career. நீங்க ஏன் இந்த ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலாம்
I'll give you the benefits of why. Second is, what does the Indian Armed Forces offer you? நீங்க ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன இதுல என்னென்ன கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ், நீங்க எப்படி எப்படிலாம் ஜாயின் பண்ணலாம், அந்த ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன எக்ஸாம் கொடுக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் என்ன, அது வந்து பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். I hope some of you know, but even if you don't know anything about it, I promise you after the end of this presentation, you will walk out as a better informed, better aware engineering student. Finally, I tell you, join பண்ண அப்புறம் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க சரி, அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறீங்க. ரொம்ப பேர் ஆர்மினா ரைஃபிள் தூக்கிட்டு ஓடுறது இல்ல இந்த மாதிரி ஒரு பேசிக் ஜாப் நினைச்சிருக்கீங்க. பட் தேர் இஸ் மச் மோர், very lot of opportunities in armed forces as engineers, as technically qualified students or candidates who have lot of core jobs in Indian armed forces. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும், இசி, சிஎஸ், ஐடி, உங்க பிரான்ச் ஸ்பெசிஃபிக்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே இருக்கும். ஸோ ஐ டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி வில் பி யுவர் ப்ராசஸ். லாஸ்ட்லி நான் சம்மரைஸாக சொல்றேன். சம்மரி பண்ணி உங்களுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்க போகணும்னா என்ன பண்ணணும். கடைசியாக I have a good news for each one of you, everybody. அந்த குட் நியூஸ் என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட் வில் ஸ்பாயில் தி ஷோ. நான் வந்து இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அந்த குட் நியூஸ் கொடுக்குறேன். ஸோ ரெடியா? First of all, armed forces as a career. Why should you join armed forces? Anybody? Any reason? யார் யார் கை கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்ணணும்? என்ன ஸ்டாண்ட் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? ஒரு ரீசன் சொல்லுங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பான ஆன்சர் ஒன்றுமே கிடையாது. எனி ஒன் ரீசன் why you want to join, நான் ஏன் ஜாயின் பண்ணணும், அப்படியே சொன்னா பரவாயில்ல. இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி no problem. Any more? Passion, dream, interest, physical fitness, quality of life is one of the reasons. Adillam, lot of people don't see that, but there's a good salary package. Lot of corporate companies like the UCTC, ROCTC, in the office, but armed forces it's being a central government group one job. It is equally rewarding career in terms of salary package, but salary in Pathina, it is not the biggest reason to join armed forces. That is one of the reasons. Of course, family or future definitely you need a salary, but trust me, salary is not something which I joined the Navy for, and same reasons for everybody. Salary is just one part of it. There is something much bigger than salary, a satisfaction which probably you will not get anywhere else, no matter how much fat package you get in IT companies. I'll tell you shortly why. Army officer or Navy officer ketale, what is the first thing that comes to your mind? First, on the word ketale you enna thonudhu? Physical fitness, enikku vandu respect. நீங்க வந்து வெளிய ஒரு ஆர்மி ஆபீசர் போறீங்களா இல்ல ஒரு நேவி ஏர்ஃபோர்ஸ் பைலட்டா போறீங்களா, the amount of respect which you get is something you never get in any other corporate job. I will compare this with corporate job because இதுவரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கும். நானும் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கார்பரேட் கம்பெனிஸ்ல கோர் கம்பெனி பிளேஸ் ஆகும், அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, இருக்கிற ரெஸ்பெக்ட், அது வந்து எதுவுமே கிடைக்காது. ஐ எம் ப்ரூஃப் ஃபார் தட். ஒரு ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் கேட்டார், சார் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சமாளிக்கிறீங்க, how much do you earn in one day? அதுக்கு அந்த ஆஃபீஸர் யோசிச்சாரு. யோசிச்சு என்ன சொன்னா தெரியுமா? I earn 100 salutes a day. So 100 salutes a day is not by force. It is by heart. It is a respect which you get from your soldiers, from your sailors, from your lower ranks. So on the respect one, it's definitely the biggest part of armed forces. As a young 24, 25, 26-year-old officer in the Indian Army, as a women officer in the Indian Army, women officers now. It's a big thing because recent government women officers equal participate பண்ணனும் opportunity கொடுக்கறாங்க. Indian Air Force or Indian Navy, they will give you the hands responsibility of a big unit. உங்க under ஒரு 50, 100, 200 soldiers இருப்பாங்க. அவங்களோட life and death is in your hands. So that is the amount of responsibility which each one of you will get
as a young officer நீங்க join பண்ணணும். For that, the army, the navy, air force trains you how to lead men. ஒரு war இருந்துச்சுன்னா ஒரு troop ஒரு யூனிட்டை எப்படி லீட் பண்றது அதான் அந்த ட்ரைனிங்ல கொடுக்குறது. பட் இட் இஸ் a very big responsibility which you get in the armed forces. இந்த கடைசி போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு பாசிங் அவுட் பரேட் ஒரு செரமனி இருக்கும். நம்ம காலேஜ்ல கிராஜுவேஷன் டே கிராஜுவேஷன் செரமனின்னு சொல்றோம். மிலிட்டரிக்கு பாசிங் அவுட் பரேட்னு சொல்றோம். அந்த பாசிங் அவுட் பரேட்ல பாத்தீங்கன்னா கடைசியா உங்களை பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க ஷோல்டர்ஸ்ல ஸ்டார் கொடுப்பாங்க. Trust me, that is the proudest moment of your life when you see your parents, your mother, your father, your close relatives proud that you have made them proud by becoming an officer in the Indian Armed Forces. This will be one of the happiest moments in not only your life, in your parents' life also. So one of the reasons why you can look into the army to make your parents and your friends proud. Fighter aircrafts, helicopters, tanks, guns. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேற எங்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏர்கிராஃப்டை ஃப்ளை பண்ற சான்ஸ் வேற எங்குமே கிடைக்காது. நீங்க ஃபாரின்ல எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, this is something you have to earn. இதை earn பண்றதுக்காக and these are all very advanced aircrafts. உலகத்திலே most advanced fighter aircrafts வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது. புது புது இண்டக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க நியூஸ் பாருங்கன்னு தெரியும். இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பேரா ஜம்பிங் பண்றாங்க. இந்த பேராஷூட் இருக்குங்களா? ஸோ we jump from 10,000 feet height. அது வந்து ஒரு தனி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். இது பண்றதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து ஃபாரின் போயிட்டு ஒரு I don't know how much they pay a very huge amount just to do this para jumping. ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கூபா டைவிங், பேரா ஜம்பிங், பேராசைலிங் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு போய் பண்றாங்க. In Indian Army or Indian Navy, Indian Air Force, you get paid to do this thing on a daily basis. So நீங்க வந்து அட்வென்ச்சர் பண்றீங்க, அது கூட you're getting paid to do something which வெளியே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது until you pay a big money. The Indian Navy, you get to operate some of the most advanced warships. நம்ம வந்து கடல் படையில இருக்க most technologically advanced warships, aircrafts எல்லாம் வந்து நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு நேவியில் கிடைக்கும். The best thing about Navy கேட்டாலே நீங்க வந்து கடல் படை வெறும் ஷிப்ஸ் கப்பல் மட்டும் தான் நினைக்கிறீங்க. That is totally wrong. நேவிலே வந்து ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஷிப்ல இருந்து டேக் ஆஃப் பண்ற ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் தான் இருக்குது. நேவிலே வந்து டெக்னிக்கல் ஆஃபீசர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. So there is lot of opportunities in only Navy which you can get as an officer. அதான் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல